மீனம் 19ஆம் தேதி ஒன்று நடக்க போகுது. இதுக்கு மேலே எனக்கு என்னங்க நடக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய மீனம் ராசிக்காரங்க வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்னென்னா, சீக்கிரம் வீடியோஸ் எல்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எவ்ரி மந்த்து 8th ஆர் 7th முன்னாடியே வந்து அப்லோட் ஆகிடுது வீடியோ. மேபி உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இமீடியட்டாக ரீச் ஆகிடும். ஸோ மற்ற மீன ராசிக்காரங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மேபி லேட் ஆகிருக்கலாம். அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, மீனம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ராசி, 12 ராசியில் அது 12வது ராசி. ஸோ அதுக்கு ஆப்வியஸாக கொஞ்சம் லேட்டாக ஆகிடுது, அது உண்மைதான். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியும் ஒன்று இருக்குது. ஸோ நான் எல்லா ராசிக்கும் நான் ஸ்கெடியூல் பண்ணுறது 27th, அதுக்கு ப்ரீவியஸ் மந்த்லேருந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி போட முடியாது இல்லையா? ஸோ இப்போ அக்டோபர்னா செப்டம்பர் 15th நம்ம போட முடியாதுல்ல. நீங்களும் அது விரும்ப மாட்டீங்க, பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணாது. ஸோ அதனால தான் மீனம் ராசிக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கிறனால தான் வீடியோஸ் அப்லோட் ஆகி உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசிக்கான அக்டோபர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ராசி பலன் பற்றி மட்டும் கிடையாது, அஸ்ட்ராலஜி பற்றின நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஆஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அஸ்ட்ராலஜி பற்றி? என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நான் 5+ இயர்ஸாக அஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேவா? ஒரு 500+ கிளைண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நான் கன்சல்டேஷன் கொடுத்துருக்குறேன். எனக்கு இதில் என்ன ஸ்கில் இருக்குது, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத காட்டிலும் என்னோட கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்லாம் வீடியோவில் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் பேசுங்க. ஓகே, மீனம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் ரொம்பவே சூப்பரான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. இப்படியே எல்லாரும் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த அக்டோபர் மாதம் உண்மையிலே நல்லா இருக்கு. ஜென்மசனி போயிட்டுருக்கு தான், உண்மைதான். இருந்தால் கூட இந்த அக்டோபர் 19ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் ஜென்மசனி நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஜென்மசனி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம் ஒரு மாதிரி வேடாக இருக்கும். ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த ஜென்ம நட்சத்திரம் மேலே சனி போகக்கூடிய அந்த காலகட்டம், அதுதான் வந்து ஜென்ம சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனசை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். உங்களுடைய ராசி தான் சந்திரன், மனோகாரகன். ஸோ மனசை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் மேலே சாட்டன் போகும்போது உங்கள் மனசு டிஸ்டர்ப் ஆகுது, டிப்ரெஷன் வருது. ஓகேவா? ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. சொந்த ஜாதகத்தில் சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இதோட பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அமாவாசை டைமில் சந்திரனை சனி பார்க்க பிறந்தவங்களுக்கு வந்து இந்த 7 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி ரொம்பவே வேர்ஸாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அவயோக தசை போச்சுன்னா இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யோக தசை தான் நடக்குதுன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது, அவ்வளோதான். இது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்கா இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய அதிசார அமைப்பில் நடக்கக்கூடிய குருவுடைய பயிற்சி. கடகம் ராசிக்கு குரு அதிசார அமைப்பில் டெம்பரரியாக ஒரு 50 நாள் வந்து இருக்குங்க. கடகம் ராசி மேலே இருந்து உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ளும் பார்வையால். 9வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும். ஸோ குருவுடைய பார்வை வாங்கினா உங்களுடைய ராசி மேலே இருக்கக்கூடிய சனி அதோடைய இன்டென்சிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஸோ சனியுடைய பாதிப்பு, ஜென்ம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது. அதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம். 19ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரியான ஒரு சில அமைப்புகளை உங்களுக்கு தரும். நிறைய கிரகங்களுடைய டிரான்சிட் நடக்குது. ஓகேவா? 24th of October புதன் துலாம் ராசி மேல இருந்து விருச்சிகம் ராசிக்கு பயிற்சி ஆகும். 27th of October செவ்வாயும் புதன் கூடவே போய் பயிற்சியாகி போய் சேரும். ரெண்டுமே புதன் செவ்வாய் ரெண்டுமே ஒன்னாவே டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். குருவுடைய பார்வையிலே வந்து புதனும் செவ்வாயும் டிராவல் ஆகுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அது 2 9வது அதிபதி, செவ்வாய் 2 9வது அதிபதி.
தனம் வாக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானம் கூட. பூர்வீகத்துல லேண்ட் வாங்குறது, பூர்வீகத்துல சொத்து வாங்குறது, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நாள் அப்ராட்ல இருக்கிறவங்க சும்மா டெம்பரரியா வெக்கேஷன் மாதிரி ஒரு விசிட் கொடுக்கலாம் ஊருக்கு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் 7வது அதிபதியான புதனும் குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு. ராசிக்கு 7வது இடத்த சனி பார்த்து பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்துச்சு. உங்களுடைய பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி உறவு, இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய 7வது அதிபதிக்கு கிடைச்சிருக்கிறதும், 2வது அதிபதியான குடும்ப ஸ்தானாதிபதியான செவ்வாயும் குருவுடைய பார்வையில இருக்கிறதும் உங்களுடைய திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு இந்த 50 நாளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராகவே இருக்கும். ஓகே, அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி சூரியன் நீசமாகிறது ஒரு சின்ன மைனஸ்ங்க. தகப்பன் வழி விஷயம், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குறைகள் இருக்கும். இருந்தா கூட பாக்கியாதிபதியுடைய ராசிக்கு 9வது அதிபதியான செவ்வாய், தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு ஊழியர்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரைட்டான டைம் கிடையாது. ஏன்னா சூரியன் வந்து நீசத்தன்மை அடையுது. சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க, கவர்மெண்ட் ஜாப் எழுதியிருக்கேன், கவர்மெண்ட் ஜாப் எழுத போறேன், எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா, இப்படிலாம் வந்து கேட்குறீங்களா? நானும் கமெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்றேன். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணவும் முடியல என்னால. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா ஒரு ரூல் இருக்கு. சிம்மம், உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சிம்மமும் சூரியனும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த ஒரு பாவ தொடர்பும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் சிம்மம் இல்லைன்னா சிம்மாதிபதியான சூரியன், ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட கவர்மெண்ட் ஜாப்க்கான பாசிபிலிட்டி அதிகம். மீன ராசிக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கு. ஸோ ராசிப்படி ஜென்மசனியில ஜாப் சேஞ்சோ இல்லை பண்றதோ, புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம், புதுசா பண்ணக்கூடிய விஷயங்களை ஜென்மசனியில பண்ணக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க எங்கேஜ் ஆயிருந்தீங்கன்னா கூட அதவே நீங்க வந்து வித்ட்ரா பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் புது முயற்சிகளை பண்ணாம இருக்கிறது நல்லது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா கல்வி ஸ்தானாதிபதியான புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 4வது அதிபதியும் கூட உங்களுடைய ராசிக்கு கல்வி ஸ்தானாதிபதியான புதன், கல்விக்கான காரக கிரகமான புதன், ரெண்டுமே புதன் தான். குருவுடைய பார்வையிலே இருக்கிறதுனால கல்வி விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் நான் புதுசா தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு கேரண்டி இது கொடுக்க முடியாது. ஏன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்கு. ஓகேவா? படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி விஷயங்கள் நல்லா இருக்கும். ராசிநாதனான குரு உச்சமாகிறது ஒரு பெரிய பிளஸ். ராசிநாதனான குரு உச்சமாகி உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ளுது. ராசி மேல இருக்கக்கூடிய சனி மேல ராசிநாதனான குருவுடைய பார்வைப்படுது. ஸோ சனியோடைய தீவிரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஆனாலும் ஜென்ம சனி நடக்குது. ராசி மேல உங்களுக்கு குரு இல்ல, ராசி மேல சனி இருக்கு. ராசிக்கு தான் குரு பார்வை இருக்குல்ல, அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஜென்ம சனி இருக்கும் போது சனியும் அதோட வேலையை செய்யும். குரு பார்வை அதோடைய தீவிரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கும். இப்படி புரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டமம், இந்த மாச கடைசியில உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். சந்திரன் வந்து ராசிக்கு 8ல மறையுதுதான் சந்திராஷ்டமம். மறைவு, சந்திரன் மறையுது, மனோகாரகனான சந்திரன் மறையறதுனால நல்ல முடிவுகளை எங்களால் எடுக்க முடியாது. மனசு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், மந்தமா இருக்கும். ஆல்ரெடி இருக்கு, இருந்தா கூட எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாம சந்திராஷ்டமம் நாட்கள்ல சந்திரன் மறையறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 50 நாளைக்கு குருவுடைய பார்வையிலே வந்து உங்களுடைய ராசி குருவுடைய பார்வையிலே இருக்கும். ராசிநாதனான குருவும் உச்சமா இருக்கும். ஸோ ஒரு 50 நாளைக்கு நல்ல டைம். நல்லா எல்லாருக்கும் ஜென்ம சனி வேர்ஸா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு மேரேஜ் நடக்கும். ஜென்ம சனியில கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் எந்த ஒரு தடைகளுமே இருக்காது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.